அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி கீமா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்பவுமே சிக்கன் பிரியாணி, சிக்கன் புலாவ், மட்டன் புலாவ், மிக்சர் புலாவ் இப்படிலாம் பார்ப்போம்ல. கீமா புலாவ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, ஒரு பெரிய பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டவுடனே வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 300 கிராம் கீமா வாங்கியிருக்கேங்க. நான் 5 பச்சை மிளகா போடுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து சில்லி பவுட்ரு வந்து ரொம்ப கம்மியாக தான் போட போகிறோம். ரொம்ப சும்மா நம்பிக்கை வாசன்ற மாதிரி போட போகிறோம். ஸோ ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துங்க. இதுதான் காரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நான் 300 கீமா வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆனியன் மிக்ஸோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஏன்னா இது நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும். நான் குக்கர்லலாம் போடலை. ஸோ இதில் வந்து இதோட தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள். மட்டன்லேருந்து வெளியில் வர தண்ணி வந்து வற்றிடுச்சு. நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த கீமா வேகிறதுக்காக. நீங்களாம் குக்கர்லேயும் போட்டும் வேக வைக்கலாம். தனியாக வேக வச்சுட்டு இப்படி சேர்த்துக்கவும் செய்யலாம். 300 பாஸ்மதி ரைஸ் எடுத்து 300 கிராம் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு கழுவாதீங்க, உடஞ்சிரும். கழுவி ஊற வைங்க. அதுக்கு மேலே தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம புலாவில் வந்து அந்த ரெட்டிஷ் கலர் வந்து வெளியில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அரை கைப்பிடி வந்து கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1.5 டம்ளர் தான் தண்ணி அது. அப்போ 1 டம்ளர் ஊற்றினேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா மட்டன் அந்த கீமா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். கேரட், 1 கேரட்டு கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். வெறும் கீமா மட்டும்னா அந்த ஒரு மாதிரி நல்லா இருக்காது, கலர்ஃபுல்லாக இருக்காது இல்லையா? ஸோ இதையும் போட்டிருக்கேன். ஸோ வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் நமக்கு சாப்பிட்றோம். பசங்களுக்கும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதுங்க. அப்புறம் நான் ஒரு அரை லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டேன். இதோட நான் உப்பு போடலை இதில். ஏன்னா வேக லேட் ஆகுன்றதுனால நம்ம குக்கர்லலாம் இருந்தால் போட்டே வேக வைக்கலாம். ஸோ இது வந்து வேகாதுன்னு சொல்லிட்டு உப்பு போடலை. கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து அந்த அரிசி வந்து கழுவி வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் அதுவும் 300 தான் எடுத்தேன். ஆனால் நான் இந்த முறை அரிசி வாங்கினது வந்து நிறையவே வருது. நம்ம போடுற அந்த குவான்டிட்டியை விட அது ஜாஸ்தியாகவே வருது. ஸோ நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அந்த சாதத்தெல்லாம் மேலே போட்டுட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் எல்லோ கலர் போடுறேன் நான். அந்த கலர் பொடி இது வந்து கேசரி பவுட்ரு. இந்த ஆரஞ்சு அண்டு எல்லோ அந்த சாப்பாடு ரொம்ப பார்க்க வந்து நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. இது 2த்தையும் போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய் விடுறேன். நல்லா 1 ஸ்பூன் விடுங்க. நெய் விட்டு நல்லா கமன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இது வந்து கீமா எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். இது ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு திறந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. வேகலைன்னா திரும்ப மூடி வச்சுட்டு இது பண்ணுங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் போட்டதுக்கப்புறம் சாதம் வந்து ஒரு 80% குக் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணும்போதே இந்த எல்லோ அண்டு ஆரஞ்சு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நம்ம கேரட்டு, பட்டாணிலாம் போட்டிருக்கோம் இல்லையா? எல்லாமே சேர்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் செய்கிறதுக்கு. இதுவும் முஸ்லீம்ஸ் வீட்டில் அப்பப்போ செய்கிற டிஷ்ஷு தான். இது வெள்ளிக்கிழமை ப்ரேயர்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்துக்கு வந்து இந்த புலாவு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நெய்சோறு, தால்ச்சா இந்த மாதிரி தான் ஃப்ரைடேயில் செஞ்சு
சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.